ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு தெண்டலே மெல்ல பேசி எபிசோட்ல பார்த்தீங்கன்னா இந்த ரிஷி பரமகிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான், ஏ பரமா, உன்னோட தொல்லை தாழ முடியாமல் உன் டார்ச்சர் பொறுக்க முடியாத இந்த இளமதி அவங்க அப்பா அம்மா கூட இந்த ஊரை விட்டே போகிறாளாம். நீ தான் சும்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணுறல, அதனால தான் அவள் போகிறான்னு சொல்கிறான். இதை கேட்டு பரமா கோவப்பட்டு, ரிஷி தேவையில்லாமல் விளையாடாத, என் சண்டைக்கோழி அப்பெல்லாம் என்னை விட்டு போக மாட்டா, சும்மா பொய் பேசலாம் தெரியாதான்னு சொல்கிறான். வேணா நீ அங்கே போய் பார்த்துக்கோ, அவன் ஊரை விட்டே போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா பரம கண்டுபிடிச்சா தானே. இப்போ ரிஷி ஒன்றும் அவன் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு போய் ஒன்றும் இளமை தேடி அலைய போகிறதில்ல. பரமா எப்படியோ அலைஞ்சு கூப்பிட்டு வந்துடுவான். இவன் எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கன்வின்ஸ் பண்ணுவான்ல, அது மாதிரி இவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான் இந்த ரிஷி. உடனே நம்ம பரமனும் ஓடி அங்கங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் அங்கங்கே தேடி போய் பஸ் உள்ளெல்லாம் போய் தேடி அலைஞ்சு பார்க்குறாங்க. இளமதி எங்கே போயிட்டுன்னு தெரியலையே, ரொம்ப ஃபீல் பண்ணி தேடிட்டு இருக்காரு. ஒரு வழியாக பஸ் ஸ்டாப்பில் அவங்க பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஏன் இளமதி இப்படி பண்ண, எதுக்கு இந்த தப்பான முடிவு எடுதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. பரமனை பார்த்த உடனே இளமதி அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரமா நீ வந்துட்டியா, எனக்கு ரொம்ப சந்தோஷப்பான்னு சொல்கிறாங்க. என்ன பெருசு, நீ கூட என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு இந்த தப்பான முடிவு எடுத்தீங்க, நீங்கள் ஊருக்கு விட்டு போகிறதுக்கு என்ன அவசியமாச்சுன்னு கேட்குறாங்க. எல்லாம் உன்னால தான் பரமா, நீ தான் அப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க. இதான் அம்மா சொன்ன மாதிரி கலாமா தான் சொல்கிறாங்கல்ல, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்கல்ல, பொண்ணுலாம் பார்த்து வச்சுக்கோங்களா, நீ தான் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க, நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறியே, நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன், நானும் உங்கள்கிட்ட எவ்வளோ எடுத்து சொன்னேன், நீ கேட்கல, புரிஞ்சிக்கவே மாட்டேன், என் மனசில் அசோக் மட்டும்தான் இருக்காரு, வேறு யாருக்கும் இடம் இல்லை, நான் உன் நல்லா ஃப்ரெண்டாக சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை சண்டைக்கோடி, நான் சொல்கிறது நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு அது மாதிரிலாம் என்னால் நீ எப்படி அசோக்கை நினச்சிட்டு இருக்கியோ அது மாதிரி தான் நானும் ஒன்று நினச்சிட்ருக்கேன். தயவு செஞ்சு இது என் மனசை நீ மாற்றாதன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது பரமா, நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும்னா நீ அம்மா சொல்கிற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமாக இருக்கணும் குழந்தை குட்டியோட, அதான் என்னோட ஆசை, நீ நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணுறது, இந்த நேரத்துக்கு நம்ம ஒரு பொய் சொல்லிடலாம், அப்போ தான் இளமதி ஒழுங்காக வீட்டுக்கு வருவா, எங்கேயும் வெளியே போக மாட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பரமனும், சரி இளமதி நான் உன் பேச்சு கேட்குறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு சந்தோஷம் அடைகிறாங்க இளமதி. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, சந்தோஷமாகவும் இல்லை. ஓரளவுக்கு பரம சரி அப்புறமா இவங்ககிட்ட அதை பற்றி பேசிக்கலான்னு சொல்லிட்டு கஞ்சாடியாக காட்டிடுறாரு. சரி எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே வராங்க. இதை பார்த்தா லீலாவதி ரொம்ப ஷாக்காகிறா. அப்பா போன தொல்லை போச்சுன்னு பார்த்தா திரும்பி வந்துடுச்சே அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இதை பார்த்தா நர்மதா ஏமா எப்போ பார்த்தாலும் இளமதி இருந்தாலும் திட்டிட்டு இருக்க, இல்லைனாலும் திட்டி கரிச்சு கொட்டிட்டு இருக்க, அப்படி என்னம்மா உனக்கு இளமதி மேலே கோவம்னு கேட்குறாங்க. அவளை நான் சும்மா விட மாட்டேன், அவள் பண்ண தப்புக்கு அவள் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்கிறாங்க. அது என்னதான் தப்புன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தெரியல மக்களே. ஒரு வழியாக இளமதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. குமரேசனுக்கிட்டையும் காந்திமதிக்கிட்டையும் பரம சொல்கிறாரு, நான் இளமதிக்கிட்ட ஒரு போய் தான் சொன்னேன், எப்போவுமே என்னோட எந்த ஜென்மம் எடுத்தாலும் இளமதி என்னால் மறக்க முடியாது, அவள் நெஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறா, இப்படிலாம் சொன்னால் தான் அவள் வருவாள்ல, வீட்டை விட்டு திரும்பி வருவாள்ல, அதனால தான் நான் சொன்னேன் பெருசு, நீ கவலைப்படாத, என்னைக்காக இருந்தாலும் இளமதி எனக்கு தான், நான் உனக்கு பையனாகவும் மருமகனாகவும் இருப்பேன், உனக்கு மகனாகவும் மகளாகவும் நாங்கள் 2 பேருமே இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு மனசை ஆறுதலாக பேசுகிறாரு. அவங்களும் 2 பேரும் குமரேசனும் காந்திமதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரமா சொல்கிற வார்த்தையை கேட்டு. கண்டிப்பாக பரமா நீ இளமதியை ஏற்றுக்கணும், அவளும் எவ்வளோ நல்லா கஷ்டப்படுறா, அதனால பார்க்க முடியலப்பா, நீ தான்ப்பா அவளை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நர்மதா இளமதி கிட்ட சொல்கிறா, ஏன் இளமதி இது மாதிரி பண்ணுற, பரமனை நீ ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, நல்லா ஃப்ரெண்டுன்ற ஃப்ரெண்டால் மட்டும் எல்லா விஷயத்தையும் பண்ணிட முடியாது, உனக்காக அவள் எவ்வளோ மாறி இருக்காரு, எவ்வளோ அடித்தடியில் இருப்பார், எல்லாமே உன்னால் மாறி விட்டுட்டு இப்போ அவருக்கு என்ன தலையெழுத்தா, அப்போ கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு, எல்லாமே மாறினதுக்கு நீ தான் காரணம், அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ, அதை நீ நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு அதில் நீ ஏற்றி சொல்லாத, அவர் மனசில் உனக்கும் ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நர்மதா நீ புரிஞ்சுக்கோ, என் மனசில் அசோக் மட்டும்தான் இருக்கான், பரம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான், நல்ல ஃப்ரெண்டு தான், அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. என்னோட எய்ம் ஃபுல்லாக பரம நல்லா இருக்கணும், அவன் குழந்தை குட்டியோடு சந்தோஷமாக இருக்கணும், அது ஒரு ஆசை. இன்னொன்று என்னோட அசோக்கை கொன்னான்ல, அவனை கூண்டில் ஏற்றணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதில் தான் நான் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கேன். எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா, என்னோட அசோக்கை எப்படி சுட்டு கொண்டாங்க, அந்த குற்றவாளியை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் நர்மதா, என்னை புரிஞ்சுங்க, என்னை நீங்கள் சும்மா கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நர்மதாவும் அது முடிஞ்சு போன கதை, உன்னோட ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு புரியுது இளமதி, அது முடிஞ்சு போன கதை, இனிமேல் உன் வாழ்க்கையும் ஸ்டாப் இல்லை, நீனா கேள்வி மாரி பேசிகிட்டு இருக்கியே, நீனா சின்ன பொண்ணுன்னு எதிர்காலம் எவ்வளவோ இருக்குது, அதை புரிஞ்சுக்கோ, இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் அதையே பற்றி யோசனை பண்ணால் வாழ்க்கையில் நம்ம முன்னேறவே முடியாது, பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான், இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக நீ பரமனான ஏற்றுக்கோ, ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு கொண்டு வா இளமதின்னு சொல்லிட்டு நர்மதா இளமதிக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்காங்க மக்களே. இந்த எபிசோடு இது வரைக்கும் முடியுது. அடுத்த வர எபிசோட நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.